பேஜ் பார்ப்போம். குடித்தளியை கோலோச்சும் மாநில மன்னன் அடித்தளியை நிற்கும் உலகு. அடித்தளியை நிற்கும் உலகு. யாருடைய அடிச்சுவட்டை ஞானிலமே போற்றி நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடிமக்களை அரவணைத்து ஆட்சி செய்கிறடைய மன்னனுடைய அடிச்சுவட்டை. மைக்கை தமிழ்ல என்னன்னு சொல்லுவோம்? ஒலிவாங்கி. ஒலிவாங்கி என்ன? மைக். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி என்று கூறியவர் யாருன்னா ஆபிரகாம் லிங்கன். ஒரு வாட்டி ரீகேப் மட்டும் பார்ப்போம். மக்களாட்சி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாட்டினுடைய மக்கள் தேர்தல் வழியில் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்தும் அதன் மூலம் அரசு அதிகாரத்தில் நேரடியாக பங்கேற்பதையும் தான் மக்களாட்சி என்கிறோம். மக்களாட்சி கொண்ட நாடில் குறிப்பிடத்தக்க அதிகாரம் மக்களிடம் இருக்கும். மக்களாட்சியின் பிறப்பிடம் எங்கன்னா கிரேக்கம். டெமோக்ரஸி என்ற ஆங்கில சொல் எந்த சொற்கள்ல இருந்து பெறப்பட்டதுன்னா டெமோஸ்கிரட்டியா என்ற கிரேக்க சொற்கள்ல இருந்து பெறப்பட்டது. டெமோஸ் என்றால் மக்கள், கிரட்டியா என்ற அதிகாரம் அல்லது ஆட்சியை குறிக்கும். மக்களாட்சியை ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி அல்லது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சி என்ன? நேரடியாக மக்கள் சட்டம் இயற்றும் அதிகாரத்தை பெற்றிருப்பாங்க. வெற்றிகரமா நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு எதுன்னா சுவிட்சர்லாந்து. மறைமுக மக்களாட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் மூலமா பிரதிநிதிகளை மக்கள் தேர்ந்தெடுப்பாங்க. ஸோ மக்கள் சார்ந்த விஷயங்களை பிரதிநிதிகள் அவங்க சட்டசபையில் அதுக்கான வாதங்களை எடுத்து கொண்டு வருவாங்க. அதுதான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. பார்ப்போம். மக்களாட்சியை ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. நேரடி மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நேரடி மக்களாட்சியில் மக்களே டைரெக்டாக ஓட் பண்ணி சட்டங்கள் விதிகளை உருவாக்குவாங்க. பிரதிநிதித்துவ மக்களாட்சியில் மக்கள் ஓட் பண்ணி பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து பிரதிநிதிகள் சட்டங்கள் மற்றும் விதிகளை உருவாக்குவாங்க. நேரடி மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு சுவிட்சர்லாந்து. பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு எடுத்துக்காட்டு இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். பிரதிநிதித்துவ மக்களாட்சி ரெண்டா பிரிக்கிறாங்க. நாடாளுமன்ற மக்களாட்சி, அதிபர் மக்களாட்சி. நாடாளுமன்ற மக்களாட்சி கொண்ட நாடுகள் இந்தியா, இங்கிலாந்து. அதிபர் மக்களாட்சி கொண்ட நாடுகள் அமெரிக்கா, கனடா. ஜனநாயக ரீதியாக முடிவெடுத்து என்பதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குழு எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சி அதுக்கப்புறம் நாடாளுமன்றத்துக்கு கொண்டு எல்லாரும் ஏற்றுக்கிட்ட பிறகு ஒரு சட்டம் ஆகும். அதுதான் ஜனநாயக ரீதியாக முடிவெடுப்பது. மட்டும் ஒரு வாட்டி ரீகேப் பார்ப்போம். எந்த வருஷம் உலக மக்களாட்சி தினம் என செப்டம்பர் 15ஆம் நாளை ஐநா சபை அறிவித்ததுன்னா 2007. 2007 ஐநா சபை செப்டம்பர் 15ஆம் நாளை உலக மக்களாட்சி தினம் என அறிவித்துள்ளது. அரசமைப்பு சட்டம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியர் ஒவ்வொருவருக்கும் சுதந்திரம், சமத்துவம் மற்றும் நீதி பெறும் உரிமையை உறுதி செய்வது தான் அரசமைப்பு சட்டம். உலகிலேயே எழுதப்பட்ட அரசமைப்பு சட்டங்களிலேயே மிக பெரியது எதுன்னா இந்திய அரசமைப்பு சட்டம். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் வரைவு குழு தலைவர் யாருன்னா B.R. அம்பேத்கர். அரசமைப்பு சட்டத்தின் முதன்மை வடிவமைப்பாளர் யாருன்னாலும் B.R. அம்பேத்கர். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை வடிவமைப்பாளர் யாருன்னா B.R. அம்பேத்கர். வாக்களிக்கும் வயது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டில் 18 வயது. ஸோ இது வரைக்கும் ஒரு வாட்டி ரீகேப் பார்த்துருவோம். உலகிலேயே முதல்ல எந்த நாடு பெண்களுக்கு ஓட்டுரிமை வழங்கியதுன்னா நியூசிலாந்து. எந்த வருஷன் பார்த்தீங்கன்னா 1893. ஐக்கிய பேரரசு எந்த வருஷம் பெண்களுக்கு வாக்குரிமையை அளித்தாங்கன்னா 1918. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் எந்த வருஷம் பெண்களுக்கு வாக்குரிமை அளித்ததுன்னா 1920. இந்தியாவில் 18 வயது நிறைவடைந்த ஒவ்வொருவருக்கும் ஓட்டுரிமை வழங்கப்பட உள்ளது. இது உலகளாவிய வயது வந்தோர் உரிமைகளின் படி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வயது வந்தோர் வாக்குரிமை பற்றி கூறும் ஆர்டிக்கல் எதுன்னா 326.
இந்தியாவில் எத்தனை சதவீதம் மக்கள் நம் நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டிருக்காங்கன்னா 79 மக்கள் வந்து நம்பிக்கை கொண்டிருக்காங்க. உலக அளவில் இந்த அவங்களுடைய மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்ட பட்டியலில் வந்து இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குன்னா முதல் இடத்துல வந்து இருக்கு. உலகின் பழமையான மக்களாட்சி நாடுகள். கிரேக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தத்துவத்தின் அடித்தளம். ரோமானிய பேரரசு வந்து நாகரிக வளர்ச்சியின் உலகளாவிய விரிவாக்கம். சான் மரினோஸ் வந்து பழமையான அரசியலமைப்பு தற்போதும் நடைமுறையில் உள்ளது. ஐஸ்லாந்து வந்து பார்த்திங்கன்னா உலகிலேயே பழமையான மற்றும் நீண்ட காலமாக செயல்பட்டு வரும் நாடாளுமன்றத்தை கொண்டது. மனித தீவு வந்து பார்த்திங்கன்னா மன்னராட்சியின் கீழ் சுயாட்சி. இங்கிலாந்து வந்து 1215 எழுதப்பட்ட மகாசாசனம் மாக்னா கார்டா. அந்த மகாசாசனத்தை எப்படி சொல்கிறாங்க? மாக்னா கார்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் மிக பழமையான மக்களாட்சிகளில் ஒன்று. கிரேக்கத்தின் அமைவிடம் வந்து கிரீஸ். ரோமானிய பேரரசின் அமைவிடம் வந்து தீபகற்ப இத்தாலி ரோம். சான் மரினோஸினுடைய அமைவிடம் இத்தாலி. ஐஸ்லாந்துடைய அமைவிடம் திங்வேலிர். மனித தீவு வந்து இங்கிலாந்திற்கும் அயர்லாந்துக்கும் இடையே உள்ளது. இங்கிலாந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து. அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அமைவிடம் அமெரிக்க ஐக்கிய நாடுகள். கிரேக்கத்தினுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா கிமு 5ஆம் நூற்றாண்டு. இங்கிலாந்தினுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 13ஆம் நூற்றாண்டு. அமெரிக்க ஐக்கிய நாடுகளினுடைய காலம் வந்து பார்த்திங்கன்னா கிபி 1789. அவ்வளோதாங்க. இதோட வந்து இந்த பாடம் முடியுது. தேங்க்யூ.